வாழ்க்கையில உள்ள துன்பத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? கவலைப்படுறத முதல்ல விடுங்க, அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. சுருண்டு படுத்துக்கிட்டு கவலைப்பட்டா உங்க கடமெல்லாம் அடைஞ்சிருமா? சாப்பிடாம உட்காந்து கண்ணை கசைக்கிட்டு உங்க நோயெல்லாம் தீர்ந்து போயிருமா? இல்ல உங்க புருஷன் தான் குடிய விட்டுற போறாரா? செல்போனே தடைக்கு இருந்தா உங்க கவலையெல்லாம் தீர்ந்து போயிருமா? நீங்க கவலைப்படுறதுனால ஒரு பிரச்சனையும் தீராது. உங்களால ஒண்ணுமே முடியாதுங்க. உங்க தலையில இருக்க வெள்ளை முடிய கருப்பாக்க உங்களால முடியுமா? டை அடிச்சாலும் 4 நாள் தான், அப்புறம் சாயம் வெளுத்துரும். நரைச்சு போன உங்க தலைமுடியே உங்களால கருப்பாக்க முடியாது. நீங்க கவலைப்பட்டு உங்க பிரச்சனையை தீர்க்க போறீங்களோ? இது நான் சொல்லலைங்க, ஏசப்பா சொல்றாங்க. உங்களோட பிரச்சனைய கர்த்தரோட பாதத்துல வைங்க. பிரச்சனையை அவர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நிம்மதியா பரிசா அவர் தருவாருங்க. உலகத்திலேயே உயிருள்ள உண்மையுள்ள தெய்வம் அவர் ஒருத்தர் தாங்க. அவரால் தாங்க உங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். வீட்டை பூட்டிட்டு கர்த்தரோட பாதத்துல விழுந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. அது மலை போல பிரச்சனையா இருந்தாலும் பனி போல கரைஞ்சு போயிருங்க. உங்க நிம்மதிக்கு வழிய பாட்டி சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். ஞாபகம் இருக்கட்டும், உங்க வெள்ள முடியவே உங்களால கற்பாக்க முடியாதான். உங்க நிம்மதிக்கு வழி ஏசப்பா ஒருத்தர் தாங்க.